பாத்தீங்களானே, நான் சொன்னேன்ல அந்த காஞ்சனா கால் பண்ணுவாங்க. சொன்ன மாதிரியே பண்ணிட்டா பாருங்க. அட்டன் பண்ணி பேசு. ஹலோ. ஏ ராசாத்தி, நான் எதுக்கு உனக்கு கால் பண்றேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். போட்டி உங்களுக்கும் எனக்கும் தான். என் அண்ணிய விட்டுடுங்க. விட்டுடுற? ஆனா நீ போலீஸ் கிட்ட போக கூடாது. வீட்லயே எங்க போறேன்னு சொல்லாம என் வீட்டுக்கு நீ தனியா வரணும். வந்த அடுத்த நிமிஷம் உன் அண்ணிய நான் விட்டுடுறேன். இதுல ஏதாச்சும் நீ பிளான் பண்ணன்னு தெரிஞ்சது உன் அண்ணிய போனமாதான் அனுப்புவோம். உன் அண்ணி வேணும்னா நீ மட்டும் வா. ஹலோ. என்ன சொன்னா? அண்ணிய நாம உயிரோட பாக்கணும்னா என்ன மட்டும் தனியா வர சொல்றாங்க. பொண்ணுக்கு எதுவும் ஆகல? எல்லாம் கண்மணி நீ பண்ற வேலை தானே. பணத்தை கொடுத்தா அவளை நம்ம கூட மோத விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நான் போனா அண்ணிய கண்டிப்பா விட்டுடுவாங்க. நீ கவலைப்பட வேண்டாம். ரசாத்தி, உன்னை எப்படி தனியா அனுப்ப முடியும்? ஆனா வேற வழி இல்லைன்னு அவங்க சொன்னபடி கேட்டுதான் ஆகணும். ரசாத்தி, அதுக்குன்னு நீ தனியா போய் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா? எதுவும் ஆகாது, நான் சொல்றபடி செய். மாப்பிள்ள, எப்படி மாப்பிள்ள? என்கிட்ட அதுக்கு ஒரு பிளான் இருக்கு. அவங்க சொல்ற மாதிரி நீ தனியா தான் போகணும். ராசாத்தி, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. சரிண்ணா. பார்த்து போயிட்டு வா. வரேன் மாமா. அக்காவை பார்க்கணும். உள்ள இருக்காங்க, போய் பாரு. நீங்க சொன்ன மாதிரி யார்கிட்டயும் சொல்லாம நான் தனியா தான் வந்திருக்கேன். அண்ணிய விட்டுருங்க. அக்கா, நீங்க சொன்ன வார்த்தையை நம்பிதான் நான் வந்தேன். ஏண்டி, எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீயே நிக்கும் போது நான் எவ்வளவு பெரிய கிரிமினல், நான் மட்டும் சொன்னதை செய்யணுமா? கிடைச்ச வாய்ப்பை விடுற அளவுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. நாளைக்கு நாமினேஷன் முடியற வரைக்கும் நீயும் என்னோட தான் இருப்ப, உன் அண்ணியும் என்னோட தான் இருப்பா. ஆனா பயப்படாத, உன்னை என்ன வேணாலும் செய்வேன். ஆனா உன் அண்ணிய ஒண்ணும் செய்ய மாட்டேன். இந்த காஞ்சனா சொன்ன சொல்ல மீறினா என்ன நடக்கும்னு இந்த ஊர் ஜனங்களுக்கும் தெரியணும், உனக்கும் தெரியணும். இது ரொம்ப தப்பு. இதுக்கு நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. வாய முடு. ஏய் அக்கா, வா, இத தூக்கி கார்ல போடுங்க. போடி. போ போ. விடுங்க. டேய், அவளை ஏதாவது கயிறு எடுத்து கட்டி போடு. சரிக்கா. மூச்சு திணறி இவ செத்துற போறா, கட்டி விடு. அதான் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. கட்டுறா.
எங்கடா அவ? அக்கா இந்த ராசத்தி வீட்டுக்காரன் எங்கெல்லாம் அடிச்சு போட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டாங்கக்கா. அறிவு கட்டவனே, என்னடி என்ன திரும்ப திரும்ப முட்டாளாக்கிட்டு இருக்கல? உன் புத்திசாலித்தனத்தை என்கிட்டயே காட்டுறியா? அவ எங்கடி? இப்ப நீ சொல்ல போறியா இல்ல இங்கேயே கடந்து சாக போறியா? சொல்லு, உன் அண்ணி எங்க? இங்கதான் இருக்காங்க. என்ன கட்ட பஞ்சாயத்து காஞ்சனா? இவங்களுக்கு எப்படிடா இந்த இடம் தெரியும்? அக்காவை எப்படிடா காப்பாத்துனாங்கன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்பலாம் யோசிக்காத, நானே சொல்றேன். அது நீ போடுற எலும்பு துட்டுக்கு உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்களே ஒரு சிலர். அதுல ஒருத்தன் ஊன் கெட்ட நேரம் என் கண்ணில் மாட்டிக்கிட்டான். அவனை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தமா கரெக்டா இங்க கொண்டு வந்து விட்டுட்டான். புறம்போக்கு சரக்க போட்டு ஆளைய மாத்தி தூக்கிட்டு வந்திருக்கீங்க. அக்கா மன்னிச்சதாலதான் நீங்க உயிரோட இருக்கீங்க. இல்ல உங்களை வெட்டி கூறு போட்டிருப்பாங்க. மாமா அக்காவை காப்பாத்து. அவுத்து விடுங்க. பொன்னி 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 இங்க பாரு பொன்னி. பொன்னி உனக்கு ஒன்றும் ஆகல, பயப்படாத, எந்திரி வா. மாப்பிள்ள உன கட்டுங்க. மாமா அது கூட எப்படிங்க? சீக்கிரம் பார்த்து பேர் எடுங்க. எப்படி இருக்கு பிளாஷ் கட்டு? என்னையே முட்டாளாக்கிட்டீங்கல்ல? இவ எப்படி இங்க இருந்து உயிரோட போறான்னு நானும் பாக்குறேன். ஏய் இரு இரு, எதுக்கு இவ்வளவு கோபம்? நான் என்ன சொல்லியே முடிக்கல. அதுக்குள்ள ஏன் இவ்வளவு அவசரப்படுற? கொஞ்சம் பொறுமையா சொல்ல வரத கேளு. என்ன பாக்குற? என்ன காஞ்சனா, நான் சொல்றது புரியலையா? நீ ராசாத்தியா தனியா வர சொல்லிருக்க, அதை தெரிஞ்சு நானும் அனுப்பிச்சிருக்கேன். அப்பவே உனக்கு தெரிய வேணாமா நான் ஏதோ ஒரு பிளான் இல்லாம அனுப்ப மாட்டேன்னு? என்னடா சொல்ற? இரு இரு அழக, வாங்க போய் பாப்போம். மருது, டேய் வேணா, மருது எதுவும் பண்ணிடாதீங்க. அவன்தான் எனக்கு எல்லாம்.
வேண்டாம், அவனை எதுவும் பண்ணிடாதீங்க. என்ன அவதான்டா எனக்கு உசுரு. விட்றா. அப்படியா? உனக்கு எப்படி உன் தம்பி தான் உசுரோ, எனக்கு என் ராசாத்தி தான் உசுரு. டேய், விளையாடாத. ஆ, முதல்ல இவளை விடு, அப்புறம் நான் அவனை விட்டுறேன். என்கிட்ட ரொம்ப விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. அழக, டேய், டேய், இவளை விட்டுறேன்டா, விட்டுறேன். என் தம்பியை விட சொல்லு. விடுறா தம்பி. மருது, டேய் மருது, டேய். ஒண்ணுல மயக்கமா தான் இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிடும். அப்பா, டேய் மருது. உனக்கு ஒண்ணும் ஆகல? இல்ல மாமா. ராசாத்தி இவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காள, இந்த காஞ்சனாவை சும்மா விட்டுட்டு போறது? இல்ல மாமா, பாடம் கத்து கொடுத்துட்டு தான் போகணும். அப்ப காமி உன் பாடத்தை. அடியோட இது என்னோட அண்ணிய கடத்தி டார்ச்சர் பண்ணதுக்கு. இது நீ உழைச்சு திங்காம ஊரை அடிச்சு ரவுடித்தனம் பண்றதுக்கு. நாலு பேரு பின்னாடி இருந்தா நீ என்ன பெரிய ரவுடியா? உன் திமிரெல்லாம் வேற யார்கிட்டயாச்சும் காட்டிக்க. இனிமே ஏதாச்சும் பிரச்சனை பண்ண காஞ்சனானு ஒரு பொம்பளை இருந்த இடம் தெரியாம ஆக்கிடுவேன். இனிமே அடக்க ஒடுக்கமா இருக்க பாத்துக்க. கண்மணி காசு தரா, அது இதுன்னு ஏன் வழியில வர வேலை வச்சுக்காத. அசத்திட்ட ராசாத்தி. வாங்க மாமா போலாம். ஃபாலோ பண்ணி வச்சுக்க. வாமா போலாம். இப்ப எப்படி இருக்கு பொன்னி? பரவாயில்ல, லேசான மயக்கம்தான், மத்தபடி ஒண்ணும் இல்ல. சாரி அண்ணே, நானும் நினைச்சு உங்களை கடத்திட்டு வந்துட்டு பாடா படுத்திட்டாங்கல்ல, என்னாலதான் எல்லாம். என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. ஐயோ ராசாத்தி, எங்களுக்காக நீ எவ்வளவோ பண்ணிருக்க. உனக்காக இந்த சின்ன கஷ்டத்தை கூட நான் தாங்கிக்க மாட்டேனா? அவங்க என்ன அடிச்சு சித்திரவதை பண்ணது கூட பரவாயில்ல. ஆனா அந்த கண்மணி நீன்னு நினைச்சு சினிமா டயலாக்லாம் பேசி என்ன வெறுப்பேத்தினா பாரு, அதத்தான் என்னால தாங்கவே முடியல. அவளை நாக்கு புடுங்குற மாதிரி கேட்கணும்னு வந்துச்சு, ஆனா பேச விடாம வாயை கட்டி வச்சுட்டாங்களே. இல்ல அந்த கண்மணியை கிழி கிழின்னு கிழிச்சிருப்பேன். பொன்னியை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்திட்டாங்களே, அவங்கள சும்மா விடக்கூடாது. ஆமாண்ண, சரியா சொன்னீங்க. ராசாத்தி வேற காஞ்சனாவை அடிச்சிருக்காளா? கண்டிப்பா அவ சும்மா இருக்க மாட்டா. அண்ணே, இப்ப யார தூக்கலாம், என்ன பண்ணலாம்னு வெறி பிடிச்சவ மாதிரி அலைவா பாருங்க. அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கிட்டு அவ பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தூக்கி போட்டுருவோம். ஆமா ரசதி, அதான் எனக்கும் சரின்னு படுது. முதல்ல அம்மா, அப்புறம் இலக்கியா, இப்போ பொன்னின்னு வரிசையா ஏதாவது பண்ணிட்டு தானே இருக்காங்க. நாளைக்கு உன்னையும் மாப்பிளையும் ஏதாவது பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதனால போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா சரின்னு படுது.
இல்லன்னு வேண்டாம். அந்த காஞ்சனா இனி எதுவுமே பண்ண மாட்டா. அப்படி மீறி பண்ணா கூட பாத்துக்கலாம். அதான் ஏன்னு கேக்குறேன். சொன்னா கேளுங்கண்ணே, எல்லாம் காரணமா தான் சொல்றேன். ராசாத்தி, அப்படி என்னதாமா காரணம்? அதைத்தான் சொல்ல. காரணம் இருக்குண்ணே, வேண்டானா வேண்டாம். நீ இப்படி பாவம் பார்த்து தாமா ஏமாந்து போற. டேய், அதான் ராசாத்தி காரணம் இருக்குன்னு சொல்றால, விட. எப்பா சாமி, இப்ப நீயே ராசாத்தி கூட சேர்ந்துட்டியா? டேய், அது இல்லடா, அவ சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கும்டா, அதான் விடுன்னு சொல்றேன். அப்படி என்னதான் இருக்குன்னு என்கிட்டயே சொல்லுங்களேன். அப்படியாவது இந்த மரமண்டைக்கு புரியட்டும். அண்ணே, இப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த காஞ்சனாவை தூக்கிட்டு போய் 4 சாத்து சாத்துவாங்க. அவ என்ன சொல்லுவா? எனக்கும் ராசாத்திக்கும் எந்த பகையும் இல்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கண்மணி தானே சொல்லுவா. ஆமா, அது உண்மைதானே? உண்மைதான். ஆனா கண்மணி அரெஸ்ட் ஆனா யாருக்கு கெட்ட பேரு? நம்ம குடும்பத்துக்கு தானே. பெரிய வீட்டு மருமகள் 2 பேரும் பதவிக்காக அடிச்சுக்கிட்டாங்க. போலீஸ் கோர்ட்டுன்னு போய் பெரிய வீட்டு மானமே போயிடுச்சுன்னு ஊர் தப்பா பேசாதா? இதெல்லாம் தேவையா? நம்ம குடும்ப மானத்தை நாமளே அசிங்கப்படுத்தலாமா? அதான் நான் வேண்டான்னு சொல்றேன். டேய், இப்ப புரியுதா? நல்லா புரியுது. அண்ணே, கண்மணி நமக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுத்தோம், நமக்கு ஒன்னும் ஆகாம இன்னைக்கும் நல்லபடியா இருக்கோம்னா அதுக்கு காரணம் கடவுளுடைய கருணை நம்ம பக்கம் இருக்குன்னு தானே அர்த்தம். அதுக்கப்புறம் எதுக்கு நாம கண்டதை பத்தி கவலைப்படணும்? வாங்க, நாமினேஷனுக்கு தேவையான வேலையை பார்ப்போம். ஆமாண்டா, அக்கா வர ரொம்ப டயர்டா இருப்பாங்க. அவங்கள முதல்ல வீட்டுக்கு கூட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைப்போம். வளவலன்னு பேசிட்டு இருக்காம வந்து வண்டி எடு. உண்மையா சொல்லவா, நீங்க பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்படி ஓவரா இறக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அப்புறம் இதெல்லாம் நமக்கு நல்லதுக்கே இல்ல. டேய், ராசாத்தி தான் இப்படி சொல்றானா, நீயும் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பேசுற? வாடா, வா, டென்ஷன் ஆகாத, வா. சரி, வா. என்னம்மா, இவ பேரஞ்ச மாதிரி இருக்கா? அடிச்ச அடி அப்படி. ராசாத்தி கை உலக்க மாதிரி அடிச்ச அடி இடியா இறங்கி இருக்கும். அதான் அடி வயிறு கலங்கி போய் உட்கார்ந்துருக்காங்க. இவ ஒரு டான்னு சொல்லி இவ்வளவு போய் நம்பி வந்த பாரு. இப்படி இவ ராசாத்தி கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கிறதுக்கு தான் இவ்ளோ பில்டப்பா? இப்படி வெத்து வேட்டுன்னு தெரிஞ்சிருந்தா வேற யாரையாவது பார்த்திருக்கலாம். எல்லாம் போச்சு. அந்த குண்டுச்சி நாமினேஷன் பண்ணிடுவா. எப்படி அவளை தடுக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. இந்த மொறப்பு வீராப்பெல்லாம் எங்க கிட்ட காட்டுங்க. அவகிட்ட ஒன்னும் செல்லுபடி ஆகல. உனக்கெல்லாம் எதுக்கு கட்ட பஞ்சாயத்து காஞ்சனான்னு அடமொழி வர? உன் கண்ணு முன்னாடியே எப்படி கல்லு மாதிரி போனா. அந்த ராசாத்திய உன்னாலலாம் ஒன்னும் பண்ண முடியல. உனக்கு உண்மையா மான ரோஷம் இருந்தா என்கிட்ட வாங்கின காசை திருப்பி கொடு. இல்லையா ஏதாவது பண்ணி அவளை தடுக்க பாரு. வாமா போலாம். இந்த காஞ்சனாவை பத்தி முழுசா தெரியாம வார்த்தையை விடாத.
அந்த ராசாத்தி ஆள் தெரியாம கைய வச்சுட்டா. என்ன தொட்டவங்கள நான் விட்டதில்லை. அந்த ராசாத்தி கண்டிப்பா நாமினேஷன் பண்ண மாட்டா. மீறி பண்ணா அவ பொணமாதான் போவா.